இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஒன் டெரா ஃபவுண்டேஷன், டைட்டில் ஸ்பான்சர் தி அக்ரி வேர்ல்ட் ஈரோடு, சஸ்டெயினபிலிட்டி பார்ட்னர் சத்யம் ஸ்மார்ட் ஃபார்ம், அசோசியேட் ஸ்பான்சர் SID மெஷினரி, கோ-ஸ்பான்சர்ஸ் எக்ஸெலண்ட், க்ரோ யோர் ஃபார்ம்ஸ், கைமர் டெக், யோர் ஃபார்ம், அரிமா ஃபார்ம்ஸ், நன்னிலம் ஈகோ வில்லேஜ், ரெயின் பீவர், கிஃப்ட் ஸ்பான்சர் விவா ஜெஸ்ட் மற்றும் வென்யூ ஸ்பான்சர் PGP Agri College. வணக்கம், என்னோட பேர் டாக்டர் ராகுல் பரமசிவம், co-founder and CEO Kymertech Private Limited, Chennai. What we are doing is we are developing IoT devices and sensors for dairy farming. இப்போ டெய்ரி ஃபார்மிங்கில் the major problem is நிறைய நேரத்தில் வந்து ஃபார்மருக்கு என்ன மாதிரி அட்வைசரி இருக்குதுன்னு தெரியறதில்ல, மாட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது தெரியறதில்ல. ஸோ அதை வந்து ஃபார்மரே தெரிஞ்சுக்கிறதுக்கு we are empowering the farmer with data-driven and tech-driven technologies. Can you go to the slide, please? Slide. So we are into developing sustainable models for smart farming in dairy. So as I said, we started this journey in 2021. We are currently in 6 different countries, and we are empowering almost like 11,000 farmers across India, Indonesia, Nepal, Bangladesh, Rwanda, Ghana, and so on. And we have worked with almost 80,000 plus animals. We have benefited this purely indigenous as well as crossbreeds. We rarely work with pure breeds, that is HF-like animals. We want to generate more data on indigenous animals, especially A2 animals. So the problem that we are addressing here is end-to-end solution in dairy farming. இப்போ டெய்ரி ஃபார்மிங்கில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாடுக்கு என்ன டிசீஸ் வந்திருக்குன்னு தெரில, அதை வந்தால் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு தெரில, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றது ஃபார்மருக்கு நிறைய நேரம் தெரியறதில்ல. ஈவன் வெட்டினரியன்ஸ்க்கே தெரியறதில்ல. இப்போ வெட்டினரியில் வந்து த யூசேஜ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் வெரி வெரி ஹை, 40 times ஹை. ஸோ இது ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ரெசிடியூ ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூ நம்ம குடிக்கிற பாலில் வரும். அந்த நம்ம குடிக்கும்போது நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது அந்த பாக்டீரியாவை அந்த ஆன்டிபயோட்டிக்கால் சாவடிக்க முடியாது. ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா இஸ் ஆல்ரெடி ஹேவ் அ டிஃபென்ஸ் ஃபார் ஆன்டிபயோட்டிக்ஸ் தட் வி ஆர் கன்சியூமிங். இது பாலில் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து நம்ம மாடுகள் மூலமாக மாடுகள் கழுவியில், மென்யூரில், யூரின் நம்ம யூஸ் பண்ணுற ஆர்கானிக் மென்யூரில் சாயிலுக்கும் போகுது, வாட்டருக்கும் போகுது. இதனால் என்ன ஆகும்னா, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸு மண்ணில் இருக்க வேண்டிய நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அது மாதிரி நிறைய மைக்ரோபியல் பயோட்டாவை காலி பண்ணிடுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆன்டிபயோட்டிக் யூசேஜை மினிமைஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் அ லைஃப் சேவிங் ட்ரக். பட் அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம ஏர்லியாக டிடெக்ட் பண்ணோம் டிசீசஸை. ஸோ அதை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் நிறைய சென்சார்ஸ் அதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கோம். இது ஒரு பிரச்சனைனா, செகண்ட் பெரிய பிரச்சனை ப்ரீடிங். மாடு வந்து இப்போ இன்னைக்கு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, த சக்ஸஸ் ரேட் இன் டெய்ரி ப்ரீடிங் இஸ் ஒன்லி 14%. அதாவது நீங்கள் ஒரு 6 தடவை வந்து ஏஐ பண்ணால் தான் ஒரு தடவை கண்ணு நிற்கும். இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா, மாட்டுக்கு எப்போ செனை ஊசி போடணுன்றது ஃபார்மருக்கு தெரியறதில்ல. வெட்டினரியன் எப்போ அவைலபிளோ அப்போ போட்டு போயிடுவார். ஸோ ஹியூமன்ஸில் எப்படி வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி சைக்கிள் இருக்கோ, அதே மாதிரி மாடுலேயும் ஒரு ஃபெர்டிலிட்டி சைக்கிள் இருக்குது. அது ஃபெர்டைலாக இருக்கும்போது, எக்கு எப்போ இருக்கும்போது அப்போ தான் இன்செமினேட் பண்ணணும். அது நிறைய நேரத்தில் தெரியறதில்ல. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் எக்யூப்மெண்ட் வச்சுருக்கோம். ஸோ மாடுக்கு எப்போ செனை ஊசி போடணும், செனை ஊசியை ஃபார்மரே போடலாம். கேமரா அசிஸ்டட் ஏஐ கன்னு வி ஹவ் டெவலப்டு. ப்ளஸ் இந்த செமனை வந்து எடுத்துகிட்டு வரும்போது அதோட குவாலிட்டி அடி வாங்கும். ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வி ஹேவ் டெக்னாலஜிஸ். ஸோ வி ப்ரொவைட் கம்ப்ளீட் end-to-end டெக்னாலஜிஸ் இன் ப்ரீடிங். ஸோ இப்போ மாடு கன்று ஃபெர்டிலைஸ் ஆகிடுச்சு, ப்ரெக்னெண்ட்டும் ஆகிடுச்சு. அதை தெரியறதுக்கு ஃபார்மருக்கு தெரியாது. ஆச்சா இல்லையா, ஏஐ போட்டது வேலை செஞ்சிச்சா இல்லையா. நான் சொன்ன மாதிரி த சக்ஸஸ் ரேட் இஸ் ஒன்லி 14%. ஸோ அந்த 14%ல் சக்ஸஸ் ஆச்சான்னு தெரியாது. ஸோ அதை வந்து 28 நாள்லையே வந்து மாடு கன்று நின்று இருக்குது, ப்ரெக்னென்ட் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி இருக்குது. இதுக்கு முன்னாடி வரலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் ரெக்டல் பால்பேஷன் வாங்க,
மாடுக்குள்ளே கையை விட்டு இதே துடிப்பு பார்ப்பாங்க. நம்ம கண்ணோட இதே துடிப்பு தான் அப்படி தான் இன்றைக்கி வரல இருக்குது டெக்னாலஜிஸ். பட் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா அதை வந்து 28 நாளில் ஃபார்மரே கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபீல்டில் ஒரு டெஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இது நம்ம பண்ணுறோம், நிறைய ஊரில் பண்ணுறாங்க. இந்தியாவில் நாங்கள் ஒரு 2-3 கம்பெனி தான் பண்ணுறோம், அதில் ஒரு கம்பெனி நாங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரீடிங்க்கு என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எங்களோட ஐஓடி டிவைசஸ் ஃபார் மாஸ்டைட்டிஸ் மேனேஜ்மெண்ட், ப்ரீடிங் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து மாஸ்டைட்டிஸில் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு கருவி இல்லாமல் அதை அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்கான எத்தனோ வெட்டினரி ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இது மாதிரி நாங்கள் நிறைய டெக்னாலஜிஸ், ஆன்ஃபீல்ட் டெக்னாலஜிஸ் நிறைய டெவலப் பண்ணுறோம். ஆனால் இதில் பெரிய சேலஞ்ச் என்னென்னா அதை யார் கொண்டு போய் சேர்க்கறது ஃபார்மர்ஸ்க்கு. நிறைய நேரத்தில் நிறைய வெட்டினரி இன்டர்வென்ஷன்ஸ் வேணும். ஸோ அதை வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. அது ஃபீல்டு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக we have developed a பஷு பார்ட்னர். இது வந்து ஒரு மொபைல் கிளினிக். இதில் வந்து ஒரு 64 எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஃபீல்டில் ஒரு வெட்டினரி டெஸ்டிங்க்கு, ஒரு லைஃப் ஸ்டாக் டெஸ்டிங்க்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் டிசீஸ் மேனேஜ்மெண்ட், ஃபஸ்ட் எய்டு, ப்ரீடிங்கு, நியூட்ரிஷனல் மேனேஜ்மெண்ட், எவ்ரி திங்ஸ் இன்டெகிரேட்டட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊபர் பேஸ்ட் மாடல். ஃபார்மர் இந்த பஷு பார்ட்னர் மூலமாக வெட்டினரியனை புக் பண்ணாருன்னா வெட்டினரியன் ஃபீல்டுக்கு அவரோட ஃபார்முக்கே வந்து தேவையான டெஸ்டிங் அண்ட் அதர் அட்வைசரி சப்போர்ட் பண்ணுவார். இது வந்து நம்ம ஓகே. ஸோ இது இன்னொரு ப்ராடக்ட்டு. இது வந்து ஒரு ஏஐ இன்டெகிரேட்டட் சென்சர். இது வந்து ஒரு ஸ்மார்ட் மில்கிங் மிஷின். பால் கறக்கும் போதே மாட்டில் எதாவது டிசீஸ் இருக்கா, பால் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, ஃபேட்டு, எஸ்என்எஃப். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் கறந்து ஒரு மில்க் கலெக்ஷன் சென்டரில் எடுத்துன்னு போய் கொடுப்பீங்க. அங்கே எஸ்என்எஃப் செக் பண்ணி உங்களுக்கு ஒரு ரேட் கார்டு கொடுவாங்க. ஆனால் நிறைய நேரத்தில் வந்து ஃபார்மருக்கு தெரியாது அது உண்மையாக பொய்யா ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஃபார்மருக்கே முன்னாடியே தெரிஞ்சால் அதை அவரால் ஆப்டிமைஸ் பண்ண முடியும், ஃபீடை ஆப்டிமைஸ் பண்ண முடியும், ஃபீடை ப்ரிசைஸாக கொண்டு வர முடியும், ஃபீல்டில் என்ன பிரச்சனை இருக்குன்றது தெரியும். ஸோ அது மட்டும் அந்த டிசீஸ் டிடெக்ஷன் மட்டும் இல்லாமல் ஃபீடு அட்வைசரி இது எல்லாமே அந்த சென்சர் ரியல் டைமில் நான் இன்வேசிவாக ஒரு லேபில் நீங்கள் டெஸ்ட் பண்ண ப்ளட்டு கொடுத்து வர ரிசல்ட்டை ரியல் டைம் ஆன்லைனில் பால் கறக்கும் போதே செக் பண்ணலாம். இதை வந்து வி ஹவ் இன்டெகிரேட்டட் வித் ஏஐ. இது மூலமாக கிளைமேட்டிக் மெட்டீரியாலஜிக்கல் டேட்டா கூட இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த கிளைமேட்டுக்கு இப்படி இருக்கும், இந்த மாடு இப்படி இருக்கும், இந்த வேக்சின் போட்டால் இவ்வளோ ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறது இல்லாமல் ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். ஸோ அது ஏஐ மூலமாக நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இதுதான் இந்த டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு வந்து மாடு என்ன ஸ்டேஜில் இருக்குது, ஒவ்வொரு மாட்டுக்கான டேட்டா வந்துடும். மாடு எப்போ கன்று போடும், ஏஐ எப்போ பண்ணணும், பண்ணதுக்கப்புறமா எப்போ அது கன்று போடும், அதுக்கு வேக்சினேஷன் எப்போ பண்ணணும், மொத்தமும் இதில் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ மல்டிபிள் பேட்டன்ஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். வி லார்ஜ்லி ஒர்க் வித் I think this is enough. So இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய சென்சர்ஸ் we are integrating and we are adding it to our app. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஒரு டேஷ்போர்டு இருக்கும். அந்த டேஷ்போர்டில் கேன் யூ ஓப்பன் த வீடியோ ப்ளீஸ். ஸோ இன்ட்ரடியூசிங் iHerd. iHerd is a intelligence for your herd platform. It's an app where it acts as a ERP tool, telemedicine support. அதாவது வெட்டினரியன் கூட நீங்கள் டெலிமெடிசனில் யூ கேன் ஹேவ் யுவர் அட்வைசரி, யூ கேன் கனெக்ட் கால்ஸ் வித் ப்ராக்டோ மாதிரி வெட்டினரியன் நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணால் பேசலாம். திஸ் இஸ் கரண்ட்லி அவைலபிள் இன் 18 different regional languages including Bahasa Indonesia as well. So what happens here is there is 3 different layers where farmer, veterinarian, seller 3 பேரையும் ஒரே பிளாட்ஃபார்மில் கனெக்ட் பண்ணுறோம். ஃபார்மருக்கு தேவையான நியூட்ரிஷனல் சப்போர்ட், அட்வைசரி, அவருக்கான எக்யூப்மெண்ட்ஸு, ஃபீட் சப்ளிமெண்ட்ஸு இது எல்லாமே விற்கிற ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம். ப்ளஸ் மாடுகளை வாங்க விற்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம். யூஸ்வலாக மாடுகள் வாங்க விற்கும்போது ஒரு ஃபார்மர் தான் அந்த நம்பரை டிசைட் பண்ணுறாரு எவ்வளோக்கு விற்கணும் வாங்கணும்னு. அதுக்கு பின்னாடி எந்த டேட்டாவும் கிடையாது. இது வெட்டினரியன் டெஸ்ட் பண்ணி மாடுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் நம்ம கொடுக்குறோம். அதை வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு இட் கிவ்ஸ் அ பூஸ்ட், ஒரு கான்ஃபிடென்ஸ் இந்த மாடு வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்ற. ஸோ அதை மாதிரி வி ஆர் ப்ரொவைடிங் டெலிமெடிசன் சப்போர்ட், கேட்டில் ட்ரேடிங் சப்போர்ட் ஃபார் ஃபார்மர்ஸ் அண்ட் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்
டு செல் ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆல்சோ. லைக் இப்போ A2 கீ நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மில்க் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை விற்கிறதுக்கான பிளாட்ஃபார்மும் இதில் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஒன் டெரா ஃபவுண்டேஷன், டைட்டில் ஸ்பான்சர் தி அக்ரி வேர்ல்ட் ஈரோடு, சஸ்டெயினபிலிட்டி பார்ட்னர் சத்யம் ஸ்மார்ட் ஃபார்ம், அசோசியேட் ஸ்பான்சர் SID மெஷினரி, co-sponsors Excellent, Grow Your Farms, Kaimer Tech, Your Farm, Arima Farms, Nannilam Eco Village, Rain Beaver, gift sponsor Viva Zest மற்றும் venue sponsor PGP Agri College.